ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நீ சாப்பிடுவாய். எதை சாப்பிடுவாய்? எதை நீ உண்பாய்? எதை நீ அனுபவிப்பாய்? அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்ற கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. எதை நீ சாப்பிடுவாய்? எதை நீ அனுபவிப்பாய்? உன்ற பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். அல்லேலூயா. உங்க மாமி விட்டு பிரயாசத்தை அல்ல, உங்க அப்பா விட்டு பிரயாசத்தை அல்ல, உங்க அடுத்தவன் வீட்டு பிரயாசத்தை அல்ல, உன்ற பிரயாசத்தை நான் ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் எங்கள் கையால் உழைப்பது. ஆமென் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் வேர்வை சிந்தி நாங்கள் பாடுபடுவது, நாங்கள் பட்ட பாடுல நாங்கள் இளைப்பாறுவது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ற 2 கிலோ அரிசியத்தா, என்ற 2000 ரூபாய் கடனை தாண்டு சண்டை பிடிக்காமல் எங்கள் பிரயாசத்துல நாங்கள் வாழத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். நிறைய தேவப்பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. நிறைய தேவப்பிள்ளைகள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு கொட்டட்டோ கொட்டட்டோ ஏதோ ஒரு பூதம் கேட்கும் என்று நினைக்கிறார்கள். இருந்து கனவு கண்டு கொண்டே இருக்கிறது. கொட்டும் கொட்டும் என்ன சமுத்தியில் ஒத்தர், என்ன ஒத்தர்? அதை சமுத்தியை நிப்பாட்டி சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு சீட்டு விட வேணும், எங்கேயாவது ஒரு லொத்தர் விட வேணும். இல்ல இல்ல, கர்த்தர் லொத்தரையும் சீட்டை நம்பி வாழ சொல்லல. உனக்கு கர்த்தர் கொடுத்த கை இருக்கிறது, உனக்கு கர்த்தர் கொடுத்த கால் இருக்குது, கர்த்தர் உனக்கு கொடுத்த உடம்பு இருக்குது. இந்த பிரயாசத்தை வச்சுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசம் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கை எப்படி காட்சி? என்ற கைகளின் பிரயாசம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு கண் தெரியாது, மாலக்கண் மாதிரி செக்கல் கண், தகப்பன வயசு போட பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி நல்லா இருக்கிறார். ஒரு பெரிய தொழில் நிறுவனமே ஒரு பிள்ளை வைத்திருக்கார். அவருடைய ஒரு பிள்ளை ஒரு தொழில் நிறுவனமே நடத்துகிறார். வீட்டுக்கு நான் போன பொழுது அங்கே வீட்டுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன ஒரு சின்ன தோட்டம் அடைக்கப்பட்டு இருந்துச்சு. கத்தரி இருந்துச்சு, வண்டி இருந்துச்சு, சின்ன சின்ன தோட்டங்கள், கோழிக்கிரியில். நான் கேட்ட, என்ன கிழவி இந்த நேரத்தில் தோட்டம் வச்ச கிழவன் கிழவி என்ன செய்வீங்க? பாஸ்டர், இதுதான் நாங்கள் சமைச்சு சாப்பிடுறோம், இந்த கோழி முட்டையை நாங்கள் சாப்பிடுறோம். நான் கேட்ட, என்ன புள்ள அங்க ஊருக்கு தன்னதானம் போடுது, நீ இந்த வண்டிக்காய் நட்டு கொண்டிருக்கிறாய். உண்மை. எங்களுடைய ஊழியர்களுக்கு கூட அவர் உதவி செய்கிறவர். ஆனா தாய் வெண்டிக்காய் நடுகிறார், கத்தரிக்காய் நடுகிறார், கோழி வளர்க்கிறார், கண்டறியாது பொள்ளு உண்டி கொண்டு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், நாங்க யார்கிட்ட அடிமைப்படக்கூடாது, பெற்ற பிள்ளைகள் தான், யாருக்கு நாங்கள் பாரமாய் இருக்கக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் சபைக்கு வரும்பொழுது சிபிஎம் சேர்ச்சை சேர்ந்த ஒரு தாய் வெள்ள சார்பட தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நடந்து இப்படி போன தெரியுமா? இப்ப தடி 2ஆம் பாதைக்கு இருந்து வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து கட்டிக்கு பிடிச்சு கொண்டு வருது மனுஷன். அல்லேலூயா. தேவதாஸ் பாஸ்டர் எவ்வளவு விளையாட்டுக்கார், பாருங்க ஒரு போட்டு சேர்க்க போனா. ஆனா உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிடிச்சு கொண்டு வாரா. ஆமென் சொல்லுங்க. பிடிச்சு கொண்டு வாரா ஆசீர்வாதம். உங்க கைகளின் பிரயாசம், உங்க கைகளின் உழைப்பு. வீடு முழுக்க பத்த, வீடு முழுக்க புல்செடி இல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளையின் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விசுவாச குடும்பத்தை திருப்பி சொல்லுகிறேன். அவங்க இளம் குடும்பம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்பாவும் அம்மாவும் அங்கே தங்களோட பிள்ளைய வீட்டுல சமையல் இல்லாட்டி பஞ்சி குடிச்சால் அந்த குழந்தை பிள்ளை சைக்கிள்ல முன்னுக்கு ஏற்றுவாங்க. சைக்கிள் புஷ் பேக். அங்கே புருஷன் சைக்கிள் ஓடுவார், பின்னுக்கு மனுஷி இருப்பார். அவங்க பிடிய இதுல இருந்து நாங்க போய் அந்த மெயின் ரோட்ல ஏறுற ரதன் கடையில ஏறினால் இந்தாளி பக்கம்
அம்மம்மா வீடு, இந்த பக்கம் அப்பப்பா வீடு, அப்பம்மா வீடு. அல்லேலூயா. ஆக சந்தியில கொண்டு வந்துட்டு அம்மா அப்பா பிள்ளைய கேட்பாங்களா, இன்றைக்கு அம்மம்மா விட்ட போறதா அப்பம்மா விட்ட போறதாப்பா? அண்டவனுக்கு பிள்ளை சொல்லுவோம், இன்றைக்கு அப்பம்மா விட்ட போவோம். அல்லேலூயா. அண்டவனுக்கு எங்க சாப்பாடு? எங்க? இது என்ன வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமா? இருந்துட்டு ஒருக்கா போறது பிரச்சனை. நான் இன்னைக்கு ஆராதனை முடிய நான் மூட்டை காட்டிக்கிட்டு போறேன் அம்மாட்ட சாப்பிடுறது, இருந்துட்டு போறது பிரச்சனை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிரயாசப்படுவதில்லை. பிரயாசம் என்று சொல்லப்படுவது என்ன? உழைப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. தேவன் விரும்புகிறார் நீ உழைச்சு நீ சாப்பிட வேண்டும், நீ உழைச்சு நீ அனுபவிக்க வேண்டும், நீ உழைச்சு நீ வீடு கட்ட வேண்டும், நீ உழைச்சு நீ சைக்கிள் எடுக்க வேண்டும், நீ உழைச்சு நீ நகை எடுக்க வேண்டும், நீ உழைச்சு நீ சாப்பிட்டு நீ நித்திர கொள்ளும் பொழுது அதுதான் 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தின் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், சம்பந்தி குடும்பமா இருக்கலாம். கர்த்தர் எங்களுக்கு மேலான 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். யாரையும் பகைச்சு வாழுங்கள் என்று நான் சொல்றேன், யாரையும் எதிர்த்து வாழுங்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.